வெல்கம் டு Anuwin கிச்சன். இன்னைக்கு நம்ம Anuwin கிச்சன்ல பார்க்க போறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இன்ஸ்டன்ட் பாட் அன்பாக்சிங் வீடியோ. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டோட மெயின் யூஸ் என்னென்னா இது வந்து குயிக் அண்ட் ஈஸியாக குக் பண்ண முடியும். ஸோ இது வந்து 8 குவார்ட்டர் இன்ஸ்டன்ட் பாட். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா உங்களுக்கு 6 குவார்ட்டர் அண்ட் 7 குவார்ட்டரில் நீங்கள் கூட வாங்கிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேனுவல் கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேனுவல் கைடு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்பவே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா குக்கிங் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபுட்டு எவ்வளோ நேரம் குக் பண்ணுன்றது போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு கேஸ் கட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து குக்கரை வெளியில் எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் காம்பினேஷனும் நல்லா கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் சில்வர் கலர் செம்மையாக இருக்குல்ல. ஸோ மூடியில் பார்த்துட்டிங்கன்னா எந்த பக்கம் க்ளோஸ் பண்ணணும் எந்த பக்கம் ஓப்பன் பண்ணணுன்ற ஆரோ போட்டு ரொம்பவே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வந்து ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இட்லி அப்புறம் பருப்புலாம் தனியாக வேக வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் குக்கர். ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஸோ குக்கரோட வெளிப்பகுதியில் நிறையா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் மல்டி கிரெயின், அப்புறம் போரேஜ், என்ன ஸ்டீம் பண்ணுறதுக்கு, அப்புறம் யோகட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு, அப்புறம் சூப் மேக் பண்ணுறதுக்கு, அப்புறம் மீட் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு குக்கர்லேயே நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்கள் வந்து நீங்கள் குக் பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்ஸ்டன்ட் பாட்டோட வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ ஒர்க்கிங் பீப்புளுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து இதில் ரைஸ் வச்சு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸ் சேர்த்துடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ எந்த பக்கம் க்ளோஸ் பண்ணணும்னு கரெக்டாக பார்த்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ரைஸ் வச்சுருக்கிறனால இந்த ரைஸ் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 12 மினிட்ஸ் காமிக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அடுத்து வந்து உங்களுக்கு ஆட்டோன்ற ஆப்ஷன் வரும். ஸோ அடுத்து வந்து 12 மினிட்ஸோட டைமர் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு 12 மினிட்ஸ் முடிஞ்சோடனே ரைஸ் பட்டன் ஆஃப் ஆகி கீப் ஃபார்மில் வந்துடும். ஸோ இந்த ஒயிட் பட்டன் வந்து கீழே போனால் தான் உங்களுக்கு குக்கர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது வந்து மேனுவல் பட்டன். உங்களுக்கு சீக்கிரம் ஓப்பன் பண்ணணும்னா ஸோ இந்த மேனுவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Anuwin கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.